புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு ஒரு நல்ல பீரியட் மிதுன ராசிக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய நன்மைகள், அதாவது வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகிறது. 6 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான அறுவடை இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்க. முதல் விஷயம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க மீண்டும் குடும்பத்தோடு சேருவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு உண்டு. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. இந்த டிவோர்ஸு இதெல்லாம் கவர்மெண்ட்டாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். கோர்ட் வாசப்படி வரைக்கும் ஏறினவா மீண்டும் குடும்பத்தோடு இணைவதற்கான வாய்ப்புகள் 100% இந்த வருஷத்தில் உண்டு. அவங்களுடைய தவறை அவங்க உணர்ந்து மறுபடியும் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு. பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் தொட முடியாத ஒரு உச்சத்தை இந்த வருஷம் நீங்கள் தொட போகிறீங்க. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. வீடு மண் மனை வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். மிதுன ராசிக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அது மாதிரி இந்த ஆயுதம், தீ, மின்சாரம் இதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. சுப செலவுகள் ஏற்படும். இப்போ உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் பண்ணி வைக்கணும். இப்போ உதாரணம், உங்களுடைய மகளுக்கே திருமண வயது இருக்கலாம், உங்கள் மகனுக்கே திருமண வயது இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு திருமண செலவுகள் நீங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. தொழில் உத்தியோகத்தில், அதாவது 12/12/2017 இந்த 2023 முடிகிற வரைக்கும் 6 வருஷம் கடுமையான போராட்டங்க. மற்றவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க, அதற்கேற்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு ரெகக்னைஸ் இல்லை, மதிப்பு மரியாதை இல்லை, படாத அவமானம் கிடையாது வேலை செய்கிற இடத்துல. இனிமேல் அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தன்மை. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இனிமேல் கிடைக்கும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் பிறந்த 2024 ஜனவரியிலேருந்து 24 ஏப்ரலுக்குள்ளே இந்த 4 மாத காலகட்டத்துக்குள்ளே வேலையில் மாற்றம் உறுதி உங்களுக்கு. அது மாதிரி ரொம்ப நாளாக வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்க, சாமி நாளைக்கு காலையில் ஃப்ளைட் சாமி, எனக்கு இன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இனிமேல் அது எல்லாமே மாறும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் குடும்பத்தோட ஃபேமிலி அளவுக்கு விசா கிடைச்சி போகக்கூடிய ஒரு தன்மை, ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும், நல்ல மாற்றங்கள் சேரும். மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான கடன் உதவி கிடைக்கும். கவர்மெண்ட் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க வேண்டியது, ரொம்ப நாளாக நானும் ஒரு லைசன்ஸுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் லைசன்ஸ் கிடைக்கல அப்படின்னு. இனிமேல் அந்த தடைகள் எல்லாமே விலகிடும். ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக உங்களுக்கு இருக்கும். கல்வி விஷயம்னு எடுத்துனோம்னா சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். 4ஆம் இடத்துல கேது இருக்குது. அதனால் இந்த கல்வியில் அதிகமான கவனம், முயற்சி, சிரத்தை அப்படிங்கிறது அவசியம். மிதுன ராசியில் பிறந்த விளையாட்டு வீரர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் இந்த வருஷம் நிறைய ப்ரைஸ் அடிப்பாங்க. இப்போது கிரிக்கெட்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க முடியும். ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. அது மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். கலைத்துறையினர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய படம் நிறைய ஹிட் ஆகும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு தேவையான பதவிகள் கிடைக்குங்க. இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் எலெக்ஷனில் வின் பண்ணுறதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்கேற்ற மரியாதை, ஊதியம் கிடைக்கும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
256 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் மெட்ரோ மெயில் சேனலுடன். நன்றி, வணக்கம்.